ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே வரப்போகுது இல்லைங்க. அதுக்கான ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட், பிளெயின் A4 ஷீட் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கிராஃப் ஷீட்டு, அது எந்த கலர் இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல், சிசர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி, ப்ளூ கன் எடுத்துக்கோங்க. இது வந்து டேப்பு வந்து சுற்றி டெக்கரேட் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த A4 ஷீட்டில் நான் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் பண்ண உடனே ஸ்டெப்ஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இது எப்படி கட் பண்ணன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இது ஒரு ரஃப் பேப்பரில் காட்டுறேன். நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அது வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு. இந்த பக்கம் ஒரு 2 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா, அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைட்டு வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் வச்சுருப்பேன் நான். அதே மாதிரி 2 சைடுமே நம்ம லைன் போட்டுட்டு அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருவேன். பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டிங் லைன் மாதிரி, அதை மட்டும் ஃபஸ்ட்டு சிசர் வச்சு கட் பண்ணிவிடுங்க. இதை வந்து நீங்கள் A4 ஷீட்டில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரஃப்பாக காட்டுறதுக்காக இந்த ஷீட்டில் பண்ணுறேன். அந்த எட்ஜஸ் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலை வச்சு நம்ம இந்த ஸ்லிட்டிங் லைன் போட்டோம் பார்த்தீங்களா, ஒரு லைன், அந்த லைனுக்கு நேராக வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி இந்த எட்ஜை வந்து உள்ளே வர மாதிரி, உள் பக்கம் வர மாதிரி இந்த எட்ஜை இந்த பக்கமும் திருப்பி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு நேராக ஒரு மடிப்பு. ஓகேவா? இப்போ இந்த ஷேப் வந்துடணும். இப்போ இந்த கட் பண்ண பீஸ் இதை வந்து நம்ம உள் பக்கம் வச்சு மடிச்சிருக்கோம். அடுத்த ஸ்டெப்ஸ், இது ஒரு ஸ்டெப்புக்கு ரெடி ஆயிருக்கு. அடுத்த ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ்க்கு, இந்த பக்கத்துலேருந்து இங்கே ஒரு 2 சென்டிமீட்டருக்கு இங்கே எட்ஜ் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எட்ஜிலேருந்து இங்கே ஒரு 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 3 சென்டிமீட்டர் சேம் கீழே நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி மேலே பண்ணிவிட்டு 2 ஷீட்டாக இருக்கும் நமக்கு. இந்த 2 ஷீட்டில் இந்த மேல் ஷீட்டை மட்டும் கட் பண்ணணும். இதை கட் பண்ணிட்டு போகிறீங்க. இந்த மேலே இருக்க இந்த ஷீட்டை மட்டும் கட் பண்ணணும் அந்த லைன் மேலே. இங்கே பாருங்கள், நான் மேலே இருக்க ஷீட்டை மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே இருக்க ஷீட்டை நான் கட் பண்ணலை. இப்போ அதே மாதிரி ஸ்கேல் வச்சு இந்த லைனுக்கு நேராக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஓப்பன் பண்ணி உள் பக்கமாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் மாடல் கிடச்சிருக்கும். நீங்கள் இதை வந்து A4 ஷீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். A4 ஷீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கிடச்சிரும். இந்த ஸ்டெப்ஸ் மாடல் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த A4 ஷீட்ஸ், இந்த
ஸ்டெப்ஸ் பண்ணதை நம்ம கிராஃப் ஷீட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிராஃப் ஷீட்டுக்குள்ளே வச்சு 2 பக்கமும் பேஸ்ட் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி. இப்போ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் கிடைக்கும். நமக்கு தேவையான லெட்டர்ஸ் இதில் எழுதிக்கலாம் நம்ம. அதே மாதிரி இந்த பக்கமும் ப்ளூ பண்ணிவிடுங்க. இப்போ நான் ப்ளூ பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ப்ளூ பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி டீச்சர்ஸ் டே நம்ம இதில் எழுத போகிறோம். நான் உங்களுக்கு அதை பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்ட்டு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இது வந்து நம்ம இப்போ அதில் ப்ளூ பண்ணிடலாம். கம் அப்ளை பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் பேஸ்ட் பண்ணிடுறேன். நல்லா எல்லா பக்கமும் ப்ளூ போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பக்கமும் பேஸ்ட் பண்ணிட்டேன் க்ளூ போட்டு. இப்போ அது ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் பேட்டர்னில் கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ இதை சுற்றி நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன லெட்டர்ஸ் எழுதணும்னு தோணுதோ இதில் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸு இல்லைனா உங்களுக்கு என்ன பேட்டர்னில் என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த பேட்டர்னில் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள ஓரளவுக்கு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதிட்டு சுற்றி அந்த கோல்டன் கலர் டேப் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வெளியே டெக்கரேட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன் நான் ஃப்ரண்ட்டில் இங்கே டெக்கரேட் பண்ணுறதுக்கு. அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆகிடும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கார்னர் மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் இந்த ஷேப்புக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த எட்ஜஸ் பார்த்தீங்களா, அதை சிசர் வச்சு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவரோட ஷேப் அக்யூரேட்டாக கிடச்சிடும். இந்த பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஓப்பன் பண்ண உடனே இந்த சைடில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த கலர் பேப்பர்ஸை இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஓகேவா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா விசிறி மாதிரி நம்ம மடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ இதை எப்படி விரிங்க. இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அந்த விசிறி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இதை நம்ம இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு இப்போ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு டிசைன் கிடைக்கும். அது உங்களுக்கு ஒட்டிட்டு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி 2 பக்கத்துக்கும் இதே மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. ரெண்டு ஷீட்டையும் ஒன்றா வச்சுட்டு ஒரே அளவு ரெண்டுமே. இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அப்படியே ஆப்போசிட்டில்
ஒரு மடிப்பு, மறுபடியும் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு மடிப்பு, அதே மாதிரி மாற்றி மாற்றி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும். நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக நம்ம டீச்சர்ஸ் டே கிரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் டேப் வந்து நான் வெளியவும் ஒட்டி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, நான் அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு இந்த ஓரமும் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து ஒரு குட்டி பீட்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன், கோல்டன் பீட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டு ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதிட்டு, இது வந்து மார்க்கரால் சின்னதாக ஒரு டாட் டெக்கரேஷனுக்காக. இப்போ உள்ளே எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஹாப்பி டீச்சர்ஸ் டே நம்ம எழுதியிருந்தோம் பார்த்தீங்களா, அது இந்த பேப்பர்ஸ் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா உங்ககிட்ட ஃபோல்ட் பண்ணது ஜிப், அது வந்து இந்த ஓரமும் ஒட்டி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ ஆல்மோஸ்ட் ஓவர். ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட் பேஜ். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.